எங்கள் வீட்டில் மாதுளம் செடி ஒன்று வச்சுங்க, வைக்கல அதே வந்தது. அதே வந்தது. எவ்வளோ பூன்னு வந்து பாருங்க, பயங்கரமான பூ, சரியான பூ. லாவே இந்த பூவெலாம் வரதுக்கு என்ன பண்ணேன்? ஏதோ ஒரு ஐடியா பண்ணியாம? இல்லை இல்லை, அதே தான் வந்துச்சு. காய் வைக்கிறதுக்குன்னா அந்த துருப்பிடிச்சி இரும்பு இருக்குதுல்ல, எங்கே அடிச்சிக்கிற? இங்கே கீழே வந்து துருப்பிடிச்சி இரும்பு ஒன்று அடித்தா அது காய் நல்லா வைக்குமா. அதேமாரி காய் நிறைய வச்சுருக்குதே பாருங்க, எங்கே பார்த்தாலும் காயாக இருக்குது. சின்ன செடி தான், பூ எவ்வளோ வச்சுருக்கு பாருங்க. ஒரு காய் இருக்குது, பறிச்சுக்கலாம். இந்த காய் தானே இதா இல்லை வேறையா? பறிச்சு சாப்பிடுவோம். ஒன்று தானா? இன்னும் இதாக இருக்குதுதா தெரியல. ஒன்று தான் பெரிய தன் இருக்குது. ஆமாம், இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். பரவாயில்ல, ஒரு செடியில் இவ்வளோ பூ போட்டு இவ்வளோ காய் காய்க்குது. கடையிலலாம் 250 ரூபா. ஆமாம், இப்போலாம் பழங்களோட ரேட்லாம் ஏறி போச்சு. நம்ம செடியிலே இருக்குது. எப்படி பிஞ்சாக இருக்குதான்னு தெரியல. இந்த காய் வந்து மரக்காய், அதனால் வந்து சாமி கொண்டு போய் வைக்கே பழுத்துருச்சு. போடுறோம். சரி, ரொம்ப மரத்துலேயே பழுத்துருச்சு. சரியான நான் கூட பிஞ்சா இருக்குன்னு நினச்சேன். சரியான பழங்க, வேற லெவலில் இருக்குதுங்க. ஆணி அடிச்சதுனால தான், துரு பிடிச்ச ஆணி அடிங்க, காய் வைக்கும். துரு பிடிச்ச ஆணி? ஆமாம். அதுக்குன்னு காட்டில் இருக்கிறதுக்குலாம் ஆணி அடிச்சிங்களா வராது. வீட்டில் வளர்த்துறது செடியில் காய் வைக்கணும். இப்போவே துரு பிடிச்சதுக்கு ஆணி அடித்தா காய் வரும். இந்தமாரி நாம் சாப்பிட்டு பார்க்கலாம்டா, இது எப்படி இருக்குது டேஸ்ட்டு. கேட்டால் சாமிக்குமா? டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இந்த உனக்கு ஃபுல்லாக எனக்கு தான். இனிப்பாக இருக்குது. ஓகேங்க, இது லாவண்யா இருக்குது, நம்ம மரத்துலேயே இருந்தது.